ஹலோ ரசில் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த பட ரிவ்யூவும் கிடையாது. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல். அதாவது நாங்கள் கரெக்டாக வந்து 12th படிக்கிறப்ப வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய இதாக இருந்த படம் மத கஜ ராஜா. இதை வந்து அந்த டைமிங்ல பார்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் வர்றாரா அந்த மாதிரி சொன்ன படம். அந்த படத்தை அப்பேற்பட்ட படம் தான் அது. 2013 வந்து சுந்தர் சி சார் இயக்கத்துல விஷால் சாரும் வரலட்சுமி மேடம், அப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சலி மேம், நம்ம முக்கியமா அந்த டைம்ல சந்தானம் சார் காமெடியா இருந்தாரு. அந்த படம் தான் அது. அப்பேற்பட்ட டைம்ல ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலைகள்னால அந்த படம் வந்து 12 வருடங்களுக்கு அப்புறம், அதாவது குறிஞ்சி பூவாது வந்து குறிஞ்சி பூ எப்படி 12 வருஷத்துக்கு ஒருக்கா மலரும், அதே மாதிரி இந்த படம் வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்கா மலர்ந்து திரும்பி வந்து குறைஞ்சதை திருப்பி எடுத்திருக்காங்க. இந்த படத்தை எடுத்தவங்க வந்து ஜெமினி பிலிம் சர்க்கியூட் தான். அதுக்கப்புறம் அவங்க எந்த படத்தை கூட எடுக்கல. அந்த படத்தோட கோயின்சிடன்ஸா நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லலாம். அதாவது அந்த படத்தை நடிச்ச நடிகர்ல பாத்தீங்கன்னா விஷால் இது சந்தான சார் பாத்தீங்கன்னா அந்த படத்துல அந்த டைமிங்ல எல்லாம் பெஸ்ட் காமெடியும் தான் இருந்தாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹீரோ ஆயிட்டு இப்ப வந்து ஒரு நல்ல ஹீரோ ரோல்ல இப்ப பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி விஷால் படத்துல வந்து வரலட்சுமி சரத்குமார் மேம் நடிச்சிருந்தாங்க. அப்படி நடிக்கிறப்ப அவங்களுக்கு நார்மல் ரோல் தான். அப்போ அதுக்கப்புறம் வில்லியா பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்பெல்லாம் வந்து ஒரு டைரக்ட் வில்லினாலே வந்து வரலட்சுமி சரத்குமார் தான் அந்த மாதிரி போயிடுறாங்க. அஞ்சலி மேம் அப்படியே ஆந்திரா சைடு போயிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்ச அதாவது மணிவண்ணன் சாரு, மனோபாலா சாரு, அப்புறம் மயில்சாமி சாரு, அப்புறம் சிட்டி பாபு சார், இவங்க எல்லாமே வந்து தவறிட்டாங்க. அந்த மாதிரி 2013 நிறைய கோயின்சிடன்ஸ் நடந்திருக்குங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டைமிங்ல ஆரம்ப படம் விஸ்வரூபம், அப்புறம் வந்து சிங்கம் 2, இந்த படம் எல்லாம் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்றது. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. விஸ்வரூபத்துக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த படம் வந்து முன்னாடியே வர வேண்டியதா, அதைத்தான் நான் வந்து இப்ப சுட்டி காட்டுறேன். ஏன்னா வந்து இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து சுந்தர்சி சார் படம் பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லாமே ஆக்ஷன், காமெடி, டிராமா, ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஏன்னா வந்து சுந்தர்சி சார் படம் தான் சொல்லவே தேவையில்லை. மக்கள் எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம். நான் அந்த மாதிரி தான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். 12th பொங்கலுக்கு கண்டிப்பா அந்த படத்துக்கு போயே ஆகணும்னு. ஆனா முடியாம போச்சு. அந்த டைமிங்ல தான் வந்து வேற படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஒண்ணுமே வேணாம், நம்ம விஷால் சார் படம் கூட அந்த டைம்ல ரிலீஸ் ஆச்சு. சம்மரு, அந்த வருஷமே பட்டத்தையான பாண்டியன் நாடு படம் எல்லாம் கூட ரிலீஸ் ஆச்சு. ஆனா தவிர்க்க முடியாத காரணத்தினால இப்ப எப்படி நம்மளுக்கு துருவ நட்சத்திரம், என்னோட ஃபேவரட் ஆக்டரோட படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்குதோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்ப வந்து இது மதகஜ ராஜா ரிலீஸ் ஆகாம போச்சு. உண்மையாலுமே மதகஜ ராஜா வரப்ப நல்லா ரொம்ப அந்த ட்ரெய்லர்ல வர காமெடி சீக்வன்ஸ்க்காகவே பாத்துட்டு இருந்தேன். ஏன்னா வந்து கிணத்துல விழுந்து செத்தவனை தாண்டா பாத்திருக்கேன். ஆனா கிணத்துல ஒருத்தர் என்ஜாய் பண்றவன் இப்பதான் பாக்குறேன். அப்புறம் இந்த சந்தான சார் ஒரு காமெடி பண்ணிருக்கு, கம்பி எடுத்து குத்துறாயோ இவரு வந்து ஒருத்தர் பின்யூஸ் எடுத்து குத்த வருவாரு, அந்த மாதிரி காமெடி சீனு. அப்புறம் நிறைய அவங்க மாமியாரோட காமெடி அட்ராசிட்டி பண்ணிட்டு இருப்பாரு. உண்மையால அதெல்லாம் வந்து விறுவிறுப்பா நான் நினைச்ச படம் ஃபுல்லா காமெடியா இருக்கும். இந்த பொங்கல் எனக்கு செம்ம ட்ரீட்டா இருக்க போகுது, ஜாலியா போய் என்ஜாய் பண்ணலாம் நினைச்ச படம் வந்து இப்போ மறுபடியும் தோண்டி எடுத்துக்கிறாங்க. இத போய் இந்த பொங்கலுக்கு வந்து கண்டிப்பா பாக்கணும்னு நினைச்சிருக்கேன். விடாமுயற்சி வரதா இருந்தது, தள்ளி போயிருச்சு. அதே மாதிரி நான் வந்து ரொம்ப 12th படிச்சிருந்தேன் அப்போ. இப்ப பாருங்க 12 வருஷம் ஆகி போச்சு. அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த படத்தை நான் அதனாலதான் வந்து ரீவிசிட் பண்ணலான்னு உங்களுக்கு எல்லாம் சொல்லலாம்னு வந்தேன். ஏன்னா வந்து சுந்தர்சி சார் படம்னாலே ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். எல்லாரும் இந்த படத்தை வந்து குடும்பத்தோட போய் பார்க்கணும். அப்பேற்பட்ட படம், ஜாலியா இருக்கும் இதெல்லாம். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே டைமிங்ல வேற என்னமோ சொல்லணும் கூட வந்துங்க. அந்த டைமிங்ல தான் 2013 தான் பாத்தீங்கன்னா கிரிக்கெட், அதுல சடகோபன் ரமேஷ் சார் நடிச்சிருப்பாரு. யார், நம்ம கிரிக்கெட் வீரர். அவரும் கூட ஃபுல் நேர வர்ணனையாளரா மாறிட்டாரு. அந்த டைம்ல தான் 2013 இந்தியா வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சிருந்தது. மோடிய அப்பதான் வந்து இதா அறிவிச்சிருந்தாங்க, பிரதமராக கூட அந்த படம் வர்றப்ப வந்து அறிவிச்சிருந்தாங்க. அடுத்த எலெக்ஷன் 2014 வந்து நீங்க தான் வந்து பிரதமர் வேட்பாளரா நிக்கணும்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் இந்த விஜய் ஆண்டனி சாரும் கூட அதே வருஷத்துல 2012 நான்கிற படத்து மூலமா ஹீரோவா அறிமுகமாயிட்டாரு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட நடந்திருக்குது. அதே வருடம் பாத்தீங்கன்னா நம்ம அட்லி சார் வந்து டைரக்டர் ஆயிட்டாரு. சிவகார்த்திகேயன் அண்ணன் வந்து தொடர்ந்து 3 படம் வெற்றி கொடுத்துட்டாரு. கேடி பில்லா, கிளாடி, ரங்கா, எதிர்நீச்சல், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படி கொடுத்து இவரு என்ன சொல்றது, விஷால் சாரோட ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி கிட்ட எல்லாம் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாரு. நல்ல ஒரு இதா. அந்த மாதிரி வந்து அந்த படம் வந்து தவிர்க்க முடியாம போச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த படம் வந்து துப்பாக்கி படம் போனப்ப ட்ரெய்லரா கூட போட்டாங்க. ட்ரெய்லர், ஆமாங்க கண்டிப்பா துப்பாக்கி படத்துல போனப்ப ட்ரெய்லரா பார்த்தேன் அந்த படத்தை. இப்பவுமே மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குது, அந்த படத்துக்கு கண்டிப்பா போகணும்டா, நம்ம படத்தை பார்த்தே ஆகணும்டான்லாம் கூட எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்பேற்பட்ட படம் தான் அது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம விஷால் சாருக்கும் வரலட்சுமி மேமுக்கும் ஒரு இதெல்லாம் கூட எதிர்த்து வந்தாங்க. ஆனா அப்ப அதெல்லாம் மாறி இப்ப வரலட்சுமி மேமுக்கு கல்யாணம் கூட ஆயிருச்சு. அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இந்த படம் ரொம்ப வருஷம் கடந்து வந்திருக்குது.
அதனால நீங்க எல்லாரும் இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க, பார்த்துட்டு வந்து என்னன்னு சொல்லுங்க. நான் அதுக்கு முன்னாடி நானும் வந்து படத்தோட ரிவ்யூ சொல்றேன். ஓகே.